ஆன்லைன் எஜுகேஷன், மீடியா வழி கல்விகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதில் வேறு மாறுபட்ட இதே கிடையாது. மேபி ஹைப்ரிட் மாடல் சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆன்லைன் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஃபிசிக்கல் கிளாஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆன்லைனில் இப்போ எல்லாம் பழகிட்டதுனால கண்டிப்பாக இட் வில் கோ ஆன். ஒன்லி திங் ஸ்க்ரீன் டைம்னால குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையானா கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அது மெயினாக சின்ன குழந்தைங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மெயினாக நம்ம ஸ்க்ரீன் டைம் நம்ம பெரிய குழந்தைங்க கொஞ்சம் வருவாங்க. இந்த 6 மாத குழந்தை, 8 மாத குழந்தை, 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் வீடியோஸ் போட்டு சாப்பாடு ஊட்டணுங்கிறதுக்காக வீடியோ காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அதே அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொடர்ந்து அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பர் டே அது பார்த்தீங்கன்னா 4 to 5 hours 6 hours அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஏஜில் வீடியோ பார்க்கறதுனால குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி குறையுது, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனாக மாறுறாங்க அப்படிங்கிறது இப்போ ரிசர்ச் பூர்வமாக ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈவன் இப்போ ரீசெண்ட் இது சென்னையில் நடந்த ரிசர்ச்லையும் தெளிவாக இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவான முடிவோடு வந்திருக்கு. இப்போ ஜேர்னல் எல்லாத்துலேயுமே அது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பெரிய விஷயம். நம்ம இதை எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு இப்போயே இதெல்லாம் கற்றுக்கலாம், இதெல்லாம் நல்லதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல் 2 வருடம் செல்ஃபோனை குழந்தைகிட்ட கையில் கொடுக்காம கண்ணில் காமிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தயவு செய்து எல்லா பெற்றோர்களும் முதல் 2 வயசுக்குள்ள செல்ஃபோனை காட்டாமல் இருக்கிறது தான் நல்லது குழந்தைங்களுக்கு. அந்த பீரியட் தான் பிரெயின் வளர்ச்சிக்கான மேக்ஸிமம் பீரியட். திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். வென் கம்ஸ் டு த எஜுகேஷன் லைக் ஸ்கூலிங்னு வரும்பொழுது சின்ன குழந்தைங்களில் இப்போயுமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது, மேபி ஒவ்வொருத்தரும் இது மாறுபடலாம். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இப்போ இந்த இதில் ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று தேவையே இல்லை. இஃப் அட் ஆல் தே வாண்ட் டு டூ அப்படின்னா என்ன பண்ணலாம், இது பர்சனலாக இது முடியுமா என்னன்னு ஸ்கூல்ஸ் தே கேன் சென்ட் த கரிக்குலம் டு த பேரண்ட்ஸ். அது என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கரிக்குலத்தை வீட்டில் பேரண்ட்ஸே அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி பண்ணிக்கலாம். எல்கேஜி யூகேஜி அதாவது லெஸ் தென் 5 years குழந்தைங்கள இதில் மொபைலில் உட்கார வச்சுருது, லேப்டாப் முன்னாடி உட்கார வைக்கிறது டெஃபினட்டாக அவங்களுக்கு அது நல்லதில்லை, சரியான முறை கிடையாது. வென் கம் டு த லிட்டில் ஓல்டர் சில்ட்ரன், எஸ் வேறு வழி கிடையாது, நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் என்ன பண்ணலான்னா அந்த டைம் அதை ப்ராப்பர் ஃபஸ்ட்டு பொசிஷனிங் பாடி செய்யணும். என்னென்னா அவங்க பாட்டில் கண்ட இதில் உட்காந்துட்டு இப்படி பார்க்குறதெல்லாம் இல்லாமல் நீட்டாக உட்காந்துட்டு பொசிஷனை ஒரு ப்ராப்பர் சேர், ஒரு ப்ராப்பர் டேபிளோடு வச்சுட்டு ஒரு நல்ல மொபைல் இல்லைனா ஒரு ப்ராப்பர் லேப்டாப் என்ன அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கணும். அந்த பொசிஷனிங் எப்படி உட்காந்து அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எப்படி பார்க்கணுங்கிறது சொல்லிக் கொடுத்து கரெக்டான பொசிஷன் படி பண்ணாக்க ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு வராது. ஒரு நாளைக்கு 4 hours மேலே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ப்ரெசன்ட் மூமெண்ட்.